எதுல இருந்து தயாரிக்கப்பட்டு சொன்னேன்? தேவதாரி மரம், வாதுமை மரம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் சிலுவையும் இதுல தான் செய்யப்பட்டது. ஆபிரகாம் வைத்திருந்த கோலை விட, ஈசாக்கு சுமந்த கோலை விட, யாக்கோபு சுமந்த கோலை விட இவர் சுமந்த கோல் பெரியது. Jesus carried the cross. This cross was also made out of cypress tree. Abraham carried his own blessing. Abraham தன் சுய ஆசீர்வாதத்தை சுமந்தான். Isaac carried his own blessing. Isaac தன் சுய ஆசீர்வாதத்தை சுமந்தான். But this man, this 33 years old young man, 33 வயசு நிறைந்த நசரேயனாகிய இயேசு என்கிற வாலிபன், தனக்காக அல்ல, not for him, he carried my cross. அவர் என் சிலுவையை சுமந்தார். மற்றவர்கள்லாம் அந்த கோல்ல இரத்தத்தை, Old Testament, they sprinkled the blood of the goat or the ram over the stuff. But how many know my stuff which Jesus carried? இயேசு சுமந்த என்னுடைய கோல்ல தான் மேலிருந்து கீழ வரைக்கும் இரத்தம். From top to bottom my stuff was full of blood. The blood of Jesus. Hey, ஆட்டு இரத்தமே ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும். No. If the blood of the ram could fulfill the promise of Abraham, how much more the blood of Jesus will do? He wanted the staff to be covered by his blood. சிலுவைக்கு போறதுக்கு முன்னால வாக்குத்தத்தத்தை எல்லாம் தன் இரத்தத்தால நனைக்கணும். ஏன்னா அடுத்த ஒரு சந்ததி வருது. இவங்க ஒரு வாக்குத்தத்தத்தை கூட மிஸ் பண்ணிட்டு மேல போயிடக்கூடாது. 100 வாக்குத்தத்தத்தை அனுபவிப்பதற்காகவே அந்த எருசலேமின் வீதிகளில், in the streets of Jerusalem, my darling Jesus Christ, he carried my cross because he wanted his blood to cover all my promises.